ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹெச்டிஎம்எல்ல இருக்கிற இன்னும் நிறைய டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் ஹெச்டிஎம்எல் இன்ட்ரோடக்ஷன், ஹெச்டிஎம்எல்ல பேசிக் டேக்ஸு, ஆங்கர் டேகு, லிஸ்ட் டேகு, அப்புறம் இமேஜ் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் கோர்ஸ் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் டேக். ஓகேங்களா, பிஆர் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் டு ஆட் நெக்ஸ்ட் லைன் பிரேக்ஸ் டு யுவர் பேஜ். ஓகேங்களா, நம்ம ஒரு லைன் எழுதுறோம் அப்படின்னா HTML பேஜில் இந்த பிஆர் டேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைனை பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகும். திரும்பி பிஆர் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் பிரேக் ஆகி திரும்பி அந்த பிஆர் டேக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற வேர்ட்ஸில் வந்து நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகும். ஓகேங்களா, நம்ம ஒரே லைனில் ஷோ பண்ணாமல் ஒரு நெக்ஸ்ட் லைனில் ஷோ பண்ணும் ஒரு விஷயத்த, எந்த டெக்ஸ்ட்டாக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, அந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிஆர் டேக் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்டைலிங் மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா, HTML யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆர். ஓகேங்களா, பிஆர்னு போட்டு ஆங்குலர் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு விட்டுருணும். இது வந்து சிங்கிள் டேக் தான். இதுக்கு வந்து டபுள் டேக் இல்லை, சிங்கிள் டேக் தான். நம்ம வந்து க்ளோசிங் டேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சிங்கிள் டேக் கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பாய்லர் கோட் எடுத்திருக்கேன். அதில் பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த லோரம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, லோரம்னு கொடுத்து 50 கொடுத்தா 50 வேர்ட்ஸ் வரும், 20 கொடுத்தா 20 வேர்ட்ஸ் வரும். அந்த மாதிரி நான் 50 கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரேப் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ரேப் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் போய் கமாண்ட் பேலட் கொடுத்து வியூ டோகல் ரேப் வேர்ட் ரேப்னு கொடுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு ரேப் ஆகி ஷோ ஆகிடும். லைன் லென்த்தியாக இருக்குல்ல, அது சிங்கிள் இதில் நம்மளுக்கு ரேப் ஆகி நிறைய லைன்ஸில் ஷோ ஆகும். ஓகேங்களா, ஆனால் இது சிங்கிள் லைன் தான். இங்கே பாருங்கள், 9 இருக்கா, சிங்கிள் லைனில் தான் ஷோ ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ரௌசரில் இங்கே பாருங்கள், இதுதான் இதோட அவுட்புட்டு. இங்கே ஃபுல்லாக ஷோ ஆகுதா, ஒரே லைன் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் போகுது அந்த லைன். ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் கம்கியூ வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சா அதை நம்ம கட் பண்ணி இது வந்து நெக்ஸ்ட் லைனில் போட்டுடலாம் இந்த பிஆர் டேக் யூஸ் பண்ணி. இப்போ வந்து இங்கே பாருங்கள், கம்கியூன்னு இருக்கா, இப்போது ஓப்பன் ப்ராக்கெட் பிஆர் டேக் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கம்கியூ நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அதுக்கு அடுத்தது நம்ம பிஆர் டேக் இங்கே யூஸ் பண்ணதால் அதுக்கு அடுத்தது இருக்க வேர்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கே ஷோ ஆகுது. இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு கம்கியூ இருக்கா, அதுலேருந்து சேஞ்ச் பண்ணலாம் பார்க்குறேன். இங்கே ஒரு கம்கியூ இங்கே இருக்குது, இங்கே ஒரு பிஆர் டேக் போட்டு விட்டுலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கம்கியூ பிஆர் டேக். இப்போ வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது, கொஞ்சம் அழகாக நம்ம ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் வந்து பிஆர் டேக் யூஸ் ஆகுது. ஒரு லைனை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் ஷோ பண்ணுறது தான் பிஆர் டேக் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இதுதான் பிஆர் டேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது HTML இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைலிங் கொடுக்குற மாதிரி பார்க்கலாம். அதில் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் டேக்னு 3 இருக்குது. ஓகேவா, இந்த 3 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, யூஸ் டு ஹைலைட் டெக்ஸ்ட் இன் யுவர் பேஜ். ஓகேங்களா, நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணுறதுக்கு இந்த 3 டேக் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்டு டேக். ஜஸ்ட்டு போல்ட் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போல்ட் டேக் வந்து நம்மளோட ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு, நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் கூட எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் வேர்டு கூட எடுத்துக்கலாம். அந்த வேர்டு வச்சுட்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பி டேக், இந்த பி ஓப்பனிங் டேக்கு, பி க்ளோசிங் டேக்னு போட்டு விட்டோம்னா அந்த டெக்ஸ்ட்டு போல்டாக ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இதான் வந்து போல்ட் டேக்கோட சின்டாக்ஸு. இப்போ வாங்க பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் இதுக்கு வந்து போல்ட் டேக் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஜஸ்ட்டு பி டேக் பி ஓப்பன் ரைட் க்ளோஸ் வரைக்கும் வந்துச்சா, இதை அப்படியே கட் பண்ணி இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கான்செக்ட் டியூட்டர் அப்படின்னு ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதில் வந்து போல்டாக ஷோ ஆகுது, இதில் நார்மல் டெக்ஸ்ட்டாக ஷோ ஆகுது. நம்மளோட பேராகிராஃபில் வர டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை ஷோ ஆகுது, இது மட்டும் கொஞ்சம் போல்டாக ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து போல்ட் டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு போல்ட் டேக் யூஸ் பண்ணலாம். இதை வந்து அப்படியே கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படிங்க பாருங்கள், இன்சிடென்ட்னு ஷோ ஆகுது. ஓகேங்களா, இங்கே வந்து போல்ட் டேக் ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து போல்ட் டேக் யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்டாலிக். ஓகேங்களா, இட்டாலிக் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாண்டாக லைட்டாக வந்து வளைஞ்சி வரும். ஓகேங்களா, லைட்டாக வந்து கொஞ்சம் சாய்ஞ்சி இருக்கிற மாதிரி வேறு தான் இட்டாலிக். ஓகேங்களா, இட்டாலிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேன்வா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க, வீடியோ இமேஜஸ்லாம் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்டாலிக் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஐ போட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு நடுவில் என்ன டெக்ஸ்ட் நம்மளுக்கு இட்டாலிக் ஸ்டைலில் வேணுமோ அது கொடுத்துட்டா போதும், அது இட்டாலிக் ஸ்டைலில் வந்துடும். ஸோ இப்போ வாங்க இதையும் ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ வந்து நம்ம இந்த சிமிலிக்யூ அதான் நினைக்கிறேன், ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக என்னன்னு தெரில, ஜஸ்ட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் இட்டாலிக் ஸ்டைலில். ஸோ வந்து இதை ஜஸ்ட்டு கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, தலைவர் சிமிலிக்கு எங்கே விட்டார்? ஐயோ, இதுதான் ஆகுது. சரி, ஏதோ அங்கே போட்டுச்சு சிமிலிக்குன்றது, இதையே தூக்கி போட்டுடுறேன். காப்பி பேஸ்ட். ஓகே, இதை தூக்கி போட்டுட்டேன். இதை எப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஸோ வந்து இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்பெக்டோரி அப்படின்னு டெக்ஸ்ட் இருக்கா, இதை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்பெக்டோரி இந்த டெக்ஸ்ட் மட்டும் பாருங்கள், இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் ஸ்லாண்டாக லைட்டாக வந்து சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கா, இதான் வந்து இட்டாலிக் ஸ்டைலு, கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி வரும். ஸோ வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஐ டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணலாம், இன்னொரு வேர்டுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறேன், கட் அண்ட் பேஸ்ட். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஷோ ஆகுது பாருங்கள், ப்ரெசன்டியம் ஷோ ஆகுதா, இது வந்து இட்டாலிக். ஸோ லைட்டாக ஸ்லாண்டாக ஷோ ஆகும், அதான் வந்து இட்டாலிக் ஸ்டைல். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப்பு. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஓகேங்களா, அண்டர்லைனுக்கு வந்து நான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், யூஎல்னு வராது, யூன்னு வரும். ஓகேங்களா, யூன்னு வந்தால் தான் அண்டர்லைன். யூன்னு யூஸ் பண்ணி டேக் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் கொடுத்துட்டு நடுவில் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு அண்டர்லைன் ஆகி ஷோ ஆகும். ஓகேங்களா, இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து யூ டேக் கொடுக்குறேன், யூ டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து அண்டர்லைன் பண்ணி ஷோ ஆகுது பாருங்கள், இதான் வந்து யூ டேக். ஓகேங்களா, அண்டர்லைன் டேக்.
ஸோ இன்னொரு டெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். மயூரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கும் வந்து அண்டர்லைன் ஷோ ஆகுதா. ஸோ இதுதான் வந்து அண்டர்லைன் டேக். ஓகேங்களா, அண்டர்லைனுக்கு யூன்னு வரும். ஓகேங்களா, இது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, யூன்னு ஷோ ஆகும். இது வந்து இந்த 3 வந்து இங்கே ஹைலைட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, போல்டு, இட்டாலிக்கு, அப்புறம் அண்டர்லைன். இது ஒரு ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். நம்ம HTML யூஸ் பண்ணுறோம், CSS இல்லாமல். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மோர் டேக்ஸ் இன் HTMLக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். Keep learning, keep coding, and bye bye.